வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டஸ்கிரோஸ். உங்கள் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ அவள் இன்னைக்கு பார்ட்டி கொடுத்துருக்கா. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க கிளப்பில். ஏய், கொஞ்சமாவது குடிடி. அப்புறம் கிளப்புக்கு போகணுன்னு சொல்கிறதே அசிங்கமாக ஆயிடும் மச்சான். ஏன்டா கொஞ்சம் கூட குடிக்க மாட்டேன்ற? நீங்கள் எல்லாரும் குடிச்சிட்டு மட்டையாய் கிடக்குறீங்க. நானும் குடிச்சிட்டு மட்டையாயிட்டா காரை யார் டிரைவ் பண்ணுவா? அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் குடிக்கிற வேலையை மட்டும் பாரு. சும்மா என்னையும் கூட்டு சேர்த்திட்டு இருக்கா. வயன் வயன், லெட்ஸ் ப்ளே த கேம். ஆ, போர் அடிக்குது. கேக் கட் பண்ணி குடிக்கிறதுக்கா இங்கே வந்தோம்? அப்புறம் அப்புறம் வேற எதுக்கு இங்கே வந்தீங்க? என்ஜாய் பண்ணலாம். பார்ட்டியை மஜா பண்ணலாம். ஓ, எப்படி பண்ண போறீங்க? லெட்ஸ் ப்ளே ட்ரூத் ஆர் டேர். வாட்? என்ன? ட்ரூத் ஆர் டேர் விளையாடலாம். பயப்படாத, நாங்கள் ரொம்பலாம் அப்படியே போட்டு உன்னை புளிஞ்செல்லாம் எடுக்க மாட்டோம். விளையாடலாமா? எல்லாருக்கும் ஓகே வாடி? எனக்கு ஓகே, எனக்கு ஓகே, எனக்கு ஓகே. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரவுண்டாக ஃபார்ம் பண்ணி உட்காந்துக்கிறாங்க. நீங்கள் கேமை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருக்கு அன்டில் அது உங்ககிட்ட வர வரைக்கும். வயன், ட்ரூத் ஆர் டேர்? ட்ரூத் தாண்டி. ஏய் ஏய், அப்படிலாம் கிடையாது. 2 பேர் ட்ரூத் சொன்னா 3வது இருக்கவங்க டேர் தான் சொல்லி ஆகணும். அப்படி வேற ஒன்று இருக்கா? சரி, ஓகே, டேர். இப்போ உன்னோட டேர் என்னன்னா, நீ அங்கே சென்டரில் போய் நில்லு. உன்னை யார் ஃபர்ஸ்ட் இடிக்கிறானோ நீ அவனை கிஸ் பண்ணணும். அ, ஒருவேளை பொண்ணா இருந்தா? பொண்ணா இருந்தாலும் தான். ஏய், இட்ஸ் நாட் அபவுட் ஜெண்டர், இட்ஸ் அபவுட் கிஸ். நீ அங்கே போய் நிற்கிற. உன்னை ஃபர்ஸ்ட் யார் இடிக்கிறாங்களோ அவங்கள நீ கிஸ் பண்ணணும். பண்ணி தான் ஆகணும். யூ டோன்ட் ஹாவ் எனி அதர் ஆப்ஷன், ரைட்? கோ. நான் இப்போ இந்த டேரை வேண்டான்னு சொன்னால் பெனால்ட்டி வேறு ஏதாவது? அப்போ நான் இதை விட அசிங்கமான பெனால்ட்டி சொல்லுவேன். பரவாயில்லையா? வேண்டாம், நான் இதுவே பண்ணுறேன். ம், போ. அந்த கிளப்போட சென்டரில் போய் நிற்கிறீங்க. அங்கே எல்லாருமே ஜாலியாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க மட்டும் சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருக்கீங்க. டேய் மச்சான், இங்க பாருடா. குடிக்க கூடாதுன்னுலாம் கிடையாது. நான் இப்போ குடிச்சிருவேன். குடிச்சிட்டா என்ன ப்ராப்ளம் ஆயிடும்னா உனக்கே தெரியும்ல. இன்னைக்கு வேற நான் செம்ம கான்ல இருக்கேன். போய் எங்க அப்பனை வச்சு செஞ்சிருவேன். அந்த ஆளு காலையிலேயே ஆரம்பிச்சிட்டான்டா. வேலைக்கு போலியா? ஷோ, அவன் தான் அவ்வளோ பெரிய கம்பெனிக்கு சிஓவா இருக்கான்ல. அவன் மேலே போயிட்டா அந்த கம்பெனி எனக்கு தானே. நான் ஏன்டா கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும்? அறிவு இல்லை அந்த ஆளுக்கு. அப்படி இல்லை மச்சான், நீ எங்கேயாவது வேலைக்கு போனாவாவது உருப்பிடுவேன்னு சொல்லிட்டு தான் உங்க அப்பா அப்படி சொல்லியிருப்பான். டேய், மூடிட்டு குடி. இப்போ நான் என்ன தருதலையாவா சுத்திக்கிட்டு இருக்கேன்? உருப்பிட்டு தானே இருக்கேன். டேய், உங்களோட கம்பேர் பண்ணி பாருங்க. நான் எவ்வளோ நல்ல பையனா இருக்கேன். டேய், எனக்கு ஒரு எக்ஸு கூட கிடையாதுடா. நான் அப்படியே சும்மா சைட் அடிப்பேன் போவேன், அப்படி இருக்கேன். என்ன போய் அந்த ஆள் புரிஞ்சுக்காம அந்த கத்து கத்துறான். நீ என்னடானா அவனுக்கு சப்போர்ட் பண்ற? அ, அப்படி இல்ல மச்சான். என்ன இருந்தாலும் உன்னை பெத்தவரு உன்னோட அப்பா. ஓ, டேய் டே, எதையாவது தூக்கி அடிச்சிருவேன்டா. நானே புலம்புறதுக்கு தான்டா உங்க எல்லாருக்கும் சரக்கு வாங்கி கொடுத்து இங்க கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். சும்மா இங்க வந்து அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. போங்கடா, போய் எந்திரிச்சு அந்த ஆளு காசுல குடிங்கடா. இங்க வந்து அ, இல்ல இல்ல மச்சான், நீ தான் கரெக்ட். உங்க அப்பாவுக்கு தான் புரியல. என்னன்னா ஒரு பையன் இவ்வளோ அழகா ஹேண்ட்ஸமா இருக்கிறான், அறிவா வேற இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு வந்து வேற என்னடா வேணும்? அந்த பிஸ்னஸ் இப்பவே உன் கையில கொடுத்தா கூட உன்னோட அசிஸ்டன்ட்ல இருந்து எல்லாருமே எப்படா சிஓவை கரெக்ட் பண்ணலான்னு பின்னாடியே சுத்துவாளுகடா. டேய், நான் அந்த மயிரை பத்தி பேசலடா. ஆ, தெரியுது மச்சான், உனக்கு வந்து சாதிக்கணும், சம்பாதிக்கணும். ஷோ, அப்புறம் என்னதான்டா உனக்கு வேணும்? இப்ப கேட்டியே, அது கரெக்டான கொஷின். எனக்கு வாழணும் மச்சான், ஜாலியா வாழணும்டா. இந்த சரகுலலாம் இல்லடா போதை. போதையே வேறடா. அப்படியே அந்த மொத்த போதையும் நான் அனுபவிச்சு நான் வாழணும்டா. மச்சான், டு யூ மீன் பை? ஆ, சீச்சி, அந்த கருமெல்லாம் கிடையாது. இது எப்படின்னா, அது
எப்பிட்றா சொல்றது? ஒரு பொண்ணு. அவள அப்படியே பார்த்து, "அவ தான்டா உலகம்" அப்படின்னு மனசுக்குள்ள ஃபிக்ஸ் ஆகி, அவள லவ் பண்ணி, அவ வீட்ல வேண்டாம், என் வீட்ல வேண்டான்னு எல்லாரும் எதிர்த்ததுக்கு அப்புறமும், "எனக்கு நீ தான்டா வேணும்னு" அவ ஒரு வேர்ட் சொல்லுவா பாரு. அப்பா! அப்போதான்டா நான் பிறந்த என்னோட பிறவி பலனே அடைஞ்ச மாரி இருக்கும். அதுக்கப்புறம் அவள கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி, அவள அப்படியே கொஞ்சல்ஸ் விட்டு, அ அப்படியே 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 ஜாலியா இப்ப ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜேகேவையே திரு திரு திருன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அ ஏன்டா அப்படி பார்க்குறீங்க? இல்ல ஹாப்பியா இருக்கணும்னு சொன்னேன். அ கல்யாணத்துக்கு அப்புறம் பசங்க வாழ்க்கை ஹாப்பியா இருக்காது மச்சான். யார்ரா சொன்னா? அதெல்லாம் ஹாப்பியா இருக்கும் மச்சான். அப்படியே காலையில எந்திரிக்கும் போதே ஒரு அழகான தேவதை நம்மள பார்த்து சிரிச்சு குட் மார்னிங்ன்னு சொன்னுச்சுன்னு பார்த்தியா? ஐயோ! அப்படி இருக்கும் மச்சான். அவனுக்கு கழண்டுருச்சு ஜிமினா. விடு விடு. அப்படியே அமைதியா குடி. குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம். அவனை விட்டா இன்னைக்கு நைட் ஃபுல்லா பேசிட்டே இருப்பான். குடி. ஆ சரிடா சரிடா. இப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவன் பேசுறதெல்லாம் நோட் பண்ணாம அவங்க பாட்டுக்கு குடிச்சிட்டு இருக்காங்க. இங்க பாரேன், யோசிச்சு பாரேன். நான் ஜியான் ஜங்குக், ஜியான் இண்டஸ்ட்ரியோட ஃபியூச்சர் சிஇஓ. எல்லா பொண்ணுங்களும் வாலண்டியரா என் மேல வந்து விழுவாங்க. ஆனா எனக்கு அது வேண்டாம். எனக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா? அந்த பொண்ண பார்த்தோனே ஒரு ஸ்பார்க். ஐயோ! இவ இல்லனா என்னால வாழவே முடியாதே! அப்படி தோணும் மச்சான். டேய் மச்சான்ஸ், டேய் என்ன பாருங்கடா. டேய் இவ மட்டும் என்ன பார்க்கலன்னா சரக்குக்கு காசு குடுக்க மாட்டேன்டா. இத சொல்லி சொல்லியே கவுக்குறான்டா. ஆ சொல்லு ஜேகே. ம். அப்படி வாங்க வழிக்கு. இங்க பாருங்கடா. எனக்கு வேலைக்கு போணும், உருப்படணும் அப்படிலாம் ஆசையே கிடையாது. நான் தான் சொல்றேன்ல. மச்சான் நம்ம போதை போட்டு வளர்றோம். அவன் போதையே இல்லாம வளர்றான்டா. விட்றா. கேட்டா தான் சரக்கு. கேளு. ஆம். இங்க பாருங்கடா. எனக்கு எப்படி தெரியுமா இருக்கணும்? எங்க அப்பாவோட கம்பெனிய டேக் ஓவர் பண்ணிக்கணும். ஆனா வந்து ஃபுல் டைம் கம்பெனி, அந்த கம்பெனிய நம்பர் 1 ஆக்கணும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? காலையில 9 மணிக்கு என்னோட தேவதைய பார்த்துட்டு, உம்மா அப்படி குடுத்துட்டு, கம்பெனிக்கு போயிட்டு, வேலைய பார்க்கும்போதெல்லாம் என் தேவதை, ஐயோ! ஃபோன் பண்ணலையே, ஃபோன் பண்ணலையேன்னு ஏங்கி ஏங்கி, சாயங்காலம் 5 மணிக்கு வந்தோனே அவள அப்படியே பிடிச்சு இழுத்து பேக் ஹக் பண்ணி, ஐ லவ் யூ டி பொண்டாட்டி, மிஸ் யூன்னு சொல்லிட்டு, அப்படியே வாழணும் மச்சான். அப்புறம் கம்பெனி உருப்படாம போயிடுமே மச்சான். அத என்ன பண்ணுவ? டேய்! நான் வாழ்றதுக்கும், என் தேவதைய சந்தோஷமா பார்த்துக்கிறதுக்கும் காசு இருந்தா போதும். அத தாண்டிலாம் எனக்கு ஒரு மயிரும் தேவ கிடையாது. புரியுதுல்ல? எவ்வளோதான் மோசமானவனாலும், இந்த லவ் விஷயத்துல கொஞ்சம் நல்லவனா தான்டா இருக்கான். நீ பேசுறது எனக்கு கேட்டுருச்சு. டேய்! நான் ஒண்ணும் கெட்டவன் இல்லடா. எவனாவது என்கிட்ட வம்புக்கு வந்தா அடிப்பேன். உன் ஃபிகரையோ யாராவது கிண்டல் பண்ணா அவன் வாய ஒடைப்பேன். மத்தபடி தேவையில்லாம சண்டை மயிருக்கு போயிருக்கேனாடா? அ இல்லடா. நீ ரொம்ப நல்லவன்டா. ம். என்னடா காலி ஆயிடுச்சா? அ ஆமா ஜிகே. சரி. இங்கேயே இருங்க. நான் போயிட்டு இன்னும் ஒரு 4, 5 பாட்டில உங்களுக்காக வாங்கிட்டு வரேன். ஆனா முடிய வரைக்கும் கதைய கேட்கணும்டா. ஓகே ஜேகே. ஓகே. நீ போய் வாங்கிட்டு வா. ம். இப்ப ஜேகேவும் அவனோட சீட்ல இருந்து எந்திரிக்கிறான். அப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், "மச்சான் இப்பவே எஸ்கேப் ஆயிடணும். அடிச்ச போதெல்லாம் இறங்கிடும். வாங்க ஓடிருவோம்." எல்லாருமே அங்கிருந்து ஓடிருப்பாங்க. இப்ப ஜேகேவும் கையில பாட்டில்லாம் எடுத்துட்டு பொறுமையா வந்துட்டுருக்கான். நம்மள எவன்டா வந்து ஃபர்ஸ்ட் இடிக்கிறது? டேய்! இந்த கிழவனா மட்டும் இருக்காதீங்கடா. கண்டிப்பா பொண்ணா இருக்கக்கூடாது. அதுவும் அந்த பொண்ணு லெஸ்பியனா இருக்கக்கூடாது. கடவுளே! கடவுளே! அப்ப நீங்க டர்ன் பண்ணும்போது ஜேகேவோட கையில இடிச்சிருப்பீங்க. ஜேகேவோட பாட்டில்லாம் கீழ விழுகுது. ஜேகே பாட்டில பார்த்துட்டு திரும்பி உங்கள மொறச்சு பார்க்குறான். நீங்க ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அவன புடிச்சு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. ஃபீல் தி மொமெண்ட். ஃப்ரீஸ்.
ஆஃப்டர் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவன் ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். எங்கே பண்ணா? ஐயோ, என்ன பண்ணா? மட்டை பண்ணிட்டாலோ? பண்ணிட்டா. ஐயோ, ஃபஸ்ட்டு கிஸ்ஸு திருடிட்டாலே. இப்போ நான் இவளை எங்கே போய் தேடுறது? யாரு என்னன்னு வேறு தெரியலையே. ம் இப்போ ஜங்குக்கும் அதை புலம்புறதுக்காக அவனோட டேபிளுக்கு வரான். ஆனால் அங்கே பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இல்லை. இதே டைமில் உங்கள் சைடு வந்தா, லூஸு, எதுக்கு கிளப்பை விட்டு வெளியே ஓடி வந்த? இங்கே பாருங்கடி, நான் தெரியாமல் உங்கள் டேர் அக்செப்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உங்கள் சவகாசமே வேண்டாம், என் ஆளை விடுங்க. ஏய் ஏய் நில்லுடி. ஏன், அந்த பையன் அழகா தானே இருந்தான், நீ என்ஜாய் தானே பண்ண? ஆமாடி, என்ஜாய் தான் பண்ணேன். ஐயோ சாமி, வேண்டாம் வேண்டாம் விடு. வயன், என்னன்னு சொல்லுடி. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, பரவாயில்ல விடு. என்னன்னு சொல்லு, சும்மா அப்படியே. இல்லடி, டேரக்ட் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எதை பற்றியுமே யோசிக்காமல் அவனை டக்குன்னு இழுத்து கிஸ் பண்ணிட்டேன். நான் என்ன நினச்சேன்னா அவன் என்னை புஷ் பண்ணுவான் இல்லை என்னை ஸ்லாப் பண்ணுவான் அப்படி நினச்சேன். ஆனால் அவன் எனக்கு கிஸ் பேக் பண்ணான். அப்புறம் அப்புறம் என்ன, அவனோட ஹேண்ட்ஸ் என் மேலே ரோமாயிக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, எனக்கு இப்போ வரைக்கும் அவனோட ஹேண்ட்ஸ் என் மேலே ஃபீல் ஆகுது மச்சான். ஐயோ, என்ன கைடா. வயன், ஒன்றும் இல்லை, நீங்கள் இதை அதிகமாக யோசிச்சுக்காதீங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஹேண்டை பிடிச்சிக்கிறாங்க. என்னடி பண்ணுறீங்க? வயன், உனக்கு ஏதாவது ஃபீல் ஆகுதா? ஃபீல் ஆகுதா? என்ன ஃபீல்? எங்களுக்கே ஃபீல் ஆகுதுடி, அடித்த மப்பெல்லாம் இறங்கிடுச்சு. உனக்கு ஃபீல் ஆகலையா? இல்லை, நீங்கள் போங்க. இதுக்கப்புறம் உங்களோட சவகாசமே எனக்கு வேண்டாம், நான் கிளம்புறேன், டாட்டா பை பாய் அப்படின்னு நீங்களும் டாக்ஸி பிடிச்சி உங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க. வயன், அம்மா. என்னடி இவ்வளோ லேட்டு? இல்லைம்மா, இன்னைக்கு ஜியாக்கு பர்த்டே இல்லை, அங்கே போயிட்டு வந்தேன். சரிடி, டின்னர் குக் பண்ணி வச்சிட்டேன், போய் சாப்பிட்டுக்கோ. இல்லைம்மா, எனக்கு டின்னர் வேணாம், நாங்கள் பார்ட்டி ஹால்லையே சாப்பிட்டு தான் வந்தேன். உங்கள் அப்பா உங்களை முறைச்சி பார்த்துட்ருக்காங்க, நீங்கள் கடகட கடன்னு உங்கள் ரூம்க்கு ஓடிடுறீங்க. இவ்வளோ பார்த்தியா, எப்போ உருப்பட போகிறா? கல்யாணம் இது பண்ணலான்னு ஐடியாவில் இருக்காளா இல்லையா? எந்த மாப்பிள்ளையை கேட்டாலும் வேணான்றா. சின்ன பொண்ணு தானே, அதெல்லாம் பார்த்துக்கலாங்க. பார்த்துக்கலாமா? எப்போ? அவள் என்ன சின்ன பொண்ணா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் கொண்டு போய் விட்டியா என்ன? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை. விடுங்க, இது ஒன்று சொல்லிடு, எதை கேட்டாலும் விடுங்க விடுங்க விடுங்கன்னு. நீ கொடுக்குற செல்லம் தான் அவள் இப்படி கெட்டு போறக்கு. நம்ம வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிட்டானா அவள் வாழ்க்கையே மாறிடுங்க. நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் அவள் நல்லா இருக்கட்டுமே, ஏங்க திட்டுறீங்க? ஐயோப்பா, இதையே சொல்லி என் வாயை அடைச்சிரு. இப்போ நீங்கள் உங்கள் பெட்டில் புரண்டுட்டு இருக்கீங்க. ஐயோ, என்ன கண்ணு அவனுக்கு. ஐயோ, அவனோட மூக்கு, அவனோட லிப்ஸு, அது கீழே இருந்த மோல். ஐயோ, இன்ச்சு பை இன்ச்சா செதுக்கி வச்ச உழுவண்டா அவன். எப்படிதான் இந்த கடவுள் அவனை படைச்சாருன்னு தெரியலையே. இந்த ஹேண்ட்ஸம்ன்ற ஒரு வேர்டே அவனுக்காக மட்டும்தான் படைச்சாங்களோ? ஐயோ அப்பா, என்னால் வேற எதுவுமே திங்க் பண்ண முடியலையே. முகத்தை பார்த்தா குழந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் ஐயோ, பட் ஸ்டில் ஐ ஃபீல் ஹிஸ் ஹேண்ட் ஆன் மீ. கடவுளே கடவுளே, எனக்கு காப்பாற்று கடவுளே. நல்லா தானே இருந்தேன், நைட் ஒரு பூஜையை போட்டுட்டு தான் தூங்கணும் போல. அப்படின்னு நீங்கள் உங்கள் கபோர்டுக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிருக்க ஒரு சரக்கு பாட்டில் எடுக்கிறீங்க. குடிக்கலாமா? குடிக்கலாம். நீங்களும் அந்த சரக்கு குடிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போது உங்களை யாரோ பேக் ஹக் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. ஸ்லோவாக அந்த பாட்டில் அங்கே இருக்க டேபிளை வச்சுட்டு நீங்கள் டேர்ன் பண்ணுறீங்க. அங்கே ஜங்குக் தான் நிற்கிறான். என்னை பற்றி தான் நினச்சிட்டு இருந்த போல. இல்லை, அது எனக்கு தெரியும், நானும் உன்னை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன்.
அதான் உன்னை தேடி ஓடி உன்கிட்டவே வந்துட்டேன் அப்படின்னு அவன் உங்க நெக்கை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். என்ன பண்ணுற? ஐயோ, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா? எதுனாலும் அப்புறமா பேசலாம். என்னை பாரு, என்னை பாரு. உன்னால் என்ன ஃபீல் பண்ண முடியுதா? ம் உன்னால தான் தெரியுமா? ம் இப்போ நீ கிளம்பு, நம்ம காலையில் எதுனாலும் பேசலாம். ஜேகே எதுவுமே சொல்லாமல் உங்கள் ஹேண்ட் பிடிச்சி உங்களை இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். இங்கே பாரு, தெரிஞ்சோ தெரியாமலோ நீ ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்ட. என்னால் அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ண முடியல. புரிஞ்சுக்கோ. நான் உன்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி உன்னை அப்படியே சண்டை போட்டு அப்படிலாம் வேணாம். எனக்கு நீ வேணும், உன்னோட வில்லிங்னஸோட. இஃப் யூ டோன்ட் லைக் மீ, என்னை நீ தாராளமாக புஷ் பண்ணலாம். நான் உன்னை ஸ்லாப்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஜங்குக்கும் அவங்கள கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. உங்களோட ஹேண்ட் அவனோட செஸ்ட்டுக்கு போகுது. ஜங்குக் அந்த கிஸ்லேயே ஸ்மைல் பண்ணுறான். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். எந்த மாதிரி? எந்த மாதிரினா? எந்த மாதிரினா எந்த மாதிரி தான். உனக்கு என்னை எப்படி பிடிச்சிருக்கு புரியலையா? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அவ்வளோதான் தெரியும். அப்போ உனக்கு புரியல, நான் உனக்கு புரிய வைக்கிறேன். ஜங்குக் உங்கள் நெக்கை கிஸ் பண்ணிட்டே உங்கள் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறான். என்ன பண்ணுற? ஜஸ்ட் ஃபீல் மை டச்சஸ், அவ்வளோதான். ஜங்குக் ஜங்குக் ஒரு நிமிஷம். என்னடி? ஒரு நிமிஷம். ஐ எம் சாரி. எதுக்கு? உன்னை அப்படி கிளப்பில் கிஸ் பண்ணதுக்கு. ஏய், அது நான் என்ஜாய் பண்ணேன்டி, அதுக்கேண்டி சாரி கேட்குற? ஜங்குக் அது வந்து அப்படி என்ன இழுத்து அப்படி ஒரு கிஸ் கொடுத்தியா? ஜங்குக் கை. ஏய் சும்மா ஏண்டி கையை பிடிக்கிற? நீ பேசுகிறதே என் காது கேட்குது, நீ கேட்குற கேள்விக்கு என் வாய் பதில் சொல்லுது. அப்புறம் ஏண்டி கை சும்மா தானே இருக்கு, அதோட வேலையை செய்ய விட்றி. ஜங்குக் இங்கே பாரு. இது சரியில்லை ஜங்குக். என் அப்பா அம்மா ஹாலில் இருக்காங்க ஜங்குக், இங்கே பாரு, இது சரியில்லை. இவ்வளோ நெருங்குறதுக்கு என்னடி? ஜங்குக் கையை மட்டும் எடு ஜங்குக், கை எங்கே போகுது பாரு. ஏய் ஏன்டி இப்படி பண்ணுற? அப்படின்னு அவனும் உங்கள் வயசை பிடிச்சி உங்களை கட்டி பிடிச்சிக்கிறான். இங்கே பாருடி, நானே பயங்கர காண்டில் தாண்டி அந்த கிளப்புக்கு வந்தேன். நீ பாட்டுக்கு வந்து கிஸ் பண்ணுற. மாமாவோட வெறி காண்டு எல்லாமே அப்படியே சுக்குநூறாக கரைஞ்சி போயிடுச்சு. ஆனால் இப்போது மாமா மைண்ட் ஃபுல்லாக நீ தாண்டி இருக்க. ஒரே ஒரு தடவைடி ப்ளீஸ். ஜங்குக் ஒரே ஒரு தடவை தானடி கேட்குறேன். ஜங்குக் சரி ஓகே, உமா மட்டும், ஒரே ஒரு உமா. இல்லை வேண்டாம். ஏய் கிளப்பில் கொடுத்த அது டேருக்காக மயிருக்காக நீ மொத்தம் கொடுத்தியா இல்லையா? எனக்கு இப்போ வேணும். இப்போ நீ கொடுக்கல, நீ என்னை கிளப்பில் கிஸ் பண்ண சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கி ஊரில் இருக்க எல்லார ஃபோனுக்கும் தனித்தனியாக அனுப்புவேன். புரியுதா? ஜங்குக் புரியுதான்னு கேட்டேன். ஒரே ஒரு கிஸ் தானே, கொடு, நான் போயிடுறேன். இப்போ நீங்களும் ஜங்குக்கை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் உங்கள் மேலே ரோம் ஆகிக்கிட்டு இருக்கு. ஜங்குக் ஏய் அமைதியாக மொத்தம் மட்டும் கொடு. இப்போ அவனோட ஹேண்ட் உங்கள் ஷர்ட்குள்ளே போகவும் நீங்கள் அவனை புஷ் பண்ணி விடுறீங்க.
ஏண்டி கரெக்டாக மூடை ஸ்பாயில் பண்ணுற? சி, நான் போயிட்டு வரேன் போ அப்படின்னு ஜங்குக்கும் அங்கேருந்து போக போகிறான். நீங்கள் அவனோட ஹேண்டை பிடிச்சிக்கிறீங்க. என்ன பண்ணுற? கிஸ் கிஸ் கேட்டிங்கல்ல, அதான் கொடுத்தியே. அண்ணா நீங்கள். ஆமாம், நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. நான் இன்னொன்று கொடுக்குறியா? அவனும் உங்கள் பெட்டில் உட்காந்து உங்களை அவனோட லேப்பில் இழுத்துக்கிறான். கொடு. இப்போ நீங்களும் ஜங்குக்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கிஸ் டீப்பாக போயிட்டே இருக்கு. ஆஃப்டர் 15 minutes இப்போ உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ஃப்ளோரில் இருக்கு. ஜங்குக் உங்கள் மேலே இருக்கான். ஜங்குக், இங்கே பாரு, நான் இப்போ கூட ஃபோர்ஸ் பண்ணல. வேண்டாண்ணா, நான் போயிடுறேன். ஓகே தான். ஓகேவா? இப்போ ஜங்குக்கும் அவனோட ஒர்க்கை பார்த்துட்ருக்கான். அடுத்த நாள் காலையில் நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. ஆனால் உங்கள் பக்கத்தில் ஜேகே இல்லை. எங்கே போயிட்டா? நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் பெட்ஷீட்டை ரிமூவ் பண்ணி பார்த்தா நீங்கள் ட்ரெஸ்ஸோடு தான் இருக்கீங்க. என்னடா நடக்குது? அப்போது உங்கள் அம்மா திருநீர் எடுத்துகிட்டு உங்கள் ரூம்குள்ளே வராங்க. என்னம்மா பண்ணுற? வாய் தர. என்னம்மா இது? திருநீரடி, வாய் தர. உங்கள் அம்மாவும் உங்கள் மூஞ்சியில் உங்கள் மேலே ஃபுல்லாக திருநீர் போட்டுட்ருக்காங்க. என்னம்மா பண்ணுற? வயன், இதுக்கப்புறம் லேட் நைட்லாம் வெளியே சுத்தாத. ஏம்மா, என்னாச்சு? உனக்கு பேய் பிடிச்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன்டி. நைட்டெல்லாம் அந்த கத்துற. என்ன? ஆமாடி, நானும் அப்பாவும் பயந்தடிச்சு இந்த ரூமுக்கு வந்தா நீ பாட்டு கத்திட்டு இருந்த. அப்புறம் உன்னை எப்படி தனியாக விட்டுட்டு நாங்கள் தூங்குறது? எழுப்பியெல்லாம் பார்த்தேன், நீ தான் எந்திரிக்கவே இல்லை. அதான் நான் இங்கே உன் பக்கத்துலேயே படுத்து தூங்கிட்டேன். அப்போ அது கனவா? எதுடி? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. அது ஒரு பேய்மா. பேயா? என்னடி சொல்கிற? இல்லை, என்னோடய ஃப்ரெண்டு ரீல்ஸில் ஒன்று காமிச்சிட்டு இருந்தாலா, அதில் ஒரு பேய். அதை பார்த்து பயந்துட்டு நைட்டு வேறு இந்த கனவில் அந்த பேய் வந்து என்னை சாப்பிட்ருச்சு. ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு. ஐயோ வயன், என்னடி சொல்கிற? இல்லைம்மா, அதெல்லாம் வேண்டாம். இந்த பேய் கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே போயிடும். நீ ரொம்பலாம் பயப்படாத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் குளிச்சுட்டு கிளம்பி உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஏய் வயன், ஹாய். என்ன காலையிலேயே வந்திருக்க? நீங்கள் யோசிக்காமல் அவள் கன்னத்துலேயே அரையிறீங்க. என்ன ஏண்டி அரைஞ்ச? நேற்று நீ கொடுத்த ஒரு டேரில். ஐயோ, என்னடி ஆச்சு? ஐயோ, நான் கிஸ் பண்ணது ஸ்ட்ரேஞ்சர் இல்லடி. அப்புறம் ஸ்ரீயோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்களோட ஃப்ரெண்டு. நான் டாக்ஸியில் வரும்போது தான் குரூப் ஃபோட்டோவை எடுத்து பார்த்தேன். அப்போ தான் தெரியும், நான் அப்போலேருந்து அவங்கள மட்டுமே தான் நினச்சிட்டு இருந்தேன். வீட்டுக்கு போனால் அவங்க தாண்டி கனவுல வந்தாங்க. கனவுல வந்தானா? கனவுல வந்து என்னடி பண்ணா? ஒன்றும் பண்ணல. என் கை தனியாக கால் தனியாக பிச்சு பிச்சு சாப்பிட்டானா? அவன் என்ன அரக்கனா? ஐயோ, சரி ஓகே. நீ பயந்துட்டியா அண்ணா? ரொம்ப பயந்துட்டேன்டி. என் கையெல்லாம் எப்படி ஷேக் ஆகுது பாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதான் ஓங்கி உன்னை பலார்னு அரைஞ்சேன். சரி ஓகே, நீ அதையே யோசிச்சுட்டு இருந்தா உனக்கு அந்த மாதிரி தான் கனவு வரும். நீ அவனை மறந்துடு. அவன் ஒன்றும் அரக்கலாம் இல்லடி, பார்க்கவே ஹாட்டாக இருப்பான். நல்ல பையன்டி. நல்ல பையன்தான். ஆனால் என்னடி? ஆனால் அவனோட ஹேண்ட் சும்மால ரோமாச்சுன்னு சொன்னியே, அதையே நினச்சிட்டு இருந்தியா? இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் நினைக்கல. அதெல்லாம் நான் நினைக்கவே இல்லை. இதுக்கு இப்படி ஷேக் ஆகுற பாரு, எவ்வளோ ஸ்வெட் ஆகுது. வயன், இது வந்து ரெய்னி சீசன்ரா. பாரு எவ்வளோ ஸ்வெட் ஆகுதுன்னு. ஸ்வெட் ஆகுதா? ஐயோ ஆமாம், ஸ்வெட் ஆகுது. அது ஒன்றும் இல்லை.
நான் ரிலாக்ஸ் ஆக கொஞ்சம் டைம் வேணும். நானே ரிலாக்ஸ் ஆயிட்டு நார்மல் ஆயிடுவேன். அ நான் போயிட்டு வரேன். ஏய் ஒயன்! என்ன அறையதுக்காக தான் இங்க வந்தியா? அ ஆமா. அப்படின்னு நீங்களும் அவசர அவசரமா அங்கிருந்து ஓடுறீங்க. பைத்தியக்காரி! இப்படி அரைஞ்சிட்டு போறா! நான் கூட இவளுக்காக ஃபீல்லாம் பண்ணிட்டேன். இதுக்காக தான் இங்க வந்தாளா? ம். இப்ப நீங்களும் உங்க வீட்டுக்கு போறீங்க. அங்கே போனா உங்க அம்மா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. தாய் குலமே எங்க ரெடி ஆயிட்டு இருக்க? அது வந்து நம்ம தூரத்து சொந்தத்துல ஒருத்தவங்க தவறிட்டாங்கடி. நான் அங்க போயிட்டு வரேன். ஆ ஏன்னா? அ எப்ப வருவ? அட இப்பதாண்டி போறேன். அங்க அவங்கலாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வருவேன். ஆ சரி ஓகே. ஏய் இங்க பாரு. என்னம்மா? பால் காய்ச்சி அடுப்புல வச்சிருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிரு. ஆ சரி. ஏய் அப்பா சாயங்காலம் அங்கேயே வந்துருவாருடி. அப்பாக்காகலாம் வெயிட் பண்ணாத. அப்புறம் ஒரு வேளை அங்கே கிளம்புறக்கு லேட் ஆயிடுச்சுன்னா நாங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிப்போம். உனக்கு துணைக்கு யாரையாவது கூப்பிட்டு தங்க வச்சுக்கோ. யாரையாவதுன்னா? அதான்டி இந்த ஹனா ஜேசியாலாம் உன் கூடவே சுற்றிக்கிட்டு இருப்பாளுகள்ல, எவளையாவது கூப்பிட்டு தங்க வை. ஆ சரி சரி. இப்போ உங்க அம்மாவும் அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. நீங்க மியூசிக் சேனல் போடுறீங்க. பா இப்போ எவ்வளோ சாங் வந்தாலும் இந்த பாட்டுக்கு ஈடாவாதுல்ல. வயன். ஆ, ஆ, யாரு? நான் தான் வயன். ஜேகே வந்திருக்கேன். ஆ, ஜேகே வயன், இது வந்து வெறும் இல்யூஷன். இல்யூஷன் உண்மை கிடையாது. ஜேகேவும் உங்க பக்கத்துல வந்து உட்கார்றான். ஒய். ஆ, என்ன பண்ற? ஓ ஒன்றும் பண்ணல. வீட்டில் தனியாக இருந்தா இந்த பாட்டு தான் கேட்பியா? இல்லை, இந்த பாட்டு வந்து வைப் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும், அதனால கேட்பேன். உனக்கு ஒன்று தெரியுமா? என்னது? எனக்கு இந்த மாதிரிலாம் பாட்டு கேட்டால் என்னென்னமோ தோணும். ஆ ஆமாடி, எனக்கு என்னென்னமோ தோணும் அப்படின்னு ஜங்குக்கும் உங்கள் மேலே ஹோர் ஆகுறான். இப்போ நீங்கள் சோஃபாவில் தான் படுத்துட்ருக்கீங்க. டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டு உள்ளே வரா. ஏய் வயன், ஆ, ஆ, நீ எப்போ வந்த? நான் இப்போ தாண்டி வந்தேன். என்னடி பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் பண்ணல. என்னடி இவ்வளோ ஸ்வெட் ஆகுது? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, நீ அங்கேயே நில்ல. ஏய் என்ன ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்கள் தலையை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துக்கிறீங்க. வயன், தலைக்கு எது சுற்றுதா என்ன? நான் வேணா காஃபி போட்டு வரட்டுமா? இப்போ பால் பால் அடுப்பில் தான் இருக்கும். காஃபி காஃபி மட்டும். சரி ஓகே, பதறாத, நான் கொண்டு வரேன். ம். அன்னைக்கு ஃபுல்லாகவே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட கை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி பயத்துலையே தான் உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ உங்கள் அம்மாவும் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அம்மா. என்னடா, எதுக்கு பயந்து போயிருக்க? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. ஏய் ஏதாவது தப்பு பண்ணியா என்ன? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜியா. அம்மா, நீ இங்கே தான் இருந்தியா? ஆமாம்மா, நான் நேற்று மதியமே வந்துட்டேன். சரி ஓகேடா. இதுக்கு எதுக்குமா தேங்க்யூ, நான் என்னோடய ஃப்ரெண்டை தானே பார்த்துக்கிட்டேன். நைட் ஏதாவது சாப்பிட்டாளா? சாப்பிட்டாம்மா, எங்கள் அப்பா தான் கொண்டு வந்து ஃபுட்டு கொடுத்துட்டு போனாங்க. இவ ஏன் இப்படி பேய் அடித்த மாதிரியே உட்காந்துட்ருக்கா? தெரியலம்மா, அவள் ரொம்ப பயந்துருக்கான்னு நினைக்கிறேன். என் கையவே பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தா. என்ன பண்ணட்டும், நானும் அவளையே பார்த்துட்ருக்கேன், அதாவது பேசுவான்னு. அமைதியாகவே இருக்காம்மா, என்னன்னு தெரியல. வயன். ஆமாம் அம்மா. என்ன ஆச்சு? ஒவ்வொரு தடவை கூப்பிடும்போது அம்மா அம்மான்னு ஷாக்காக பார்க்குற. இல்லைம்மா, இல்லை, அது வந்து ஒரு இல்யூஷன், வேற ஒன்றும் இல்லை. என்னடி இல்யூஷன்? ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ போ, நீ போயிட்டு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது பண்ணு, எனக்கு பசிக்குது. சரி வெயிட் பண்ணு, நான் போயிட்டு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன். அப்போ உங்கள் அப்பா உங்ககிட்ட வராங்க. வயன். அப்பா. என்னாச்சு உனக்கு? ஒன்றும் ஒன்றும் இல்லைப்பா. ஏதாவது ப்ராப்ளம்னா
என்கிட்ட சொல்லு. சும்மா மறைச்சு வச்சுட்டு நானே பார்த்துக்கிறேன், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் சீன் போடாத. அ அது என்னோட ஃப்ரெண்டோட பையன். இப்போ வேலை இல்லாம தான் இருக்கான். ஆனால் ஃப்யூச்சரில் என் ஃப்ரெண்டோட கம்பெனியே அவன் தான் நடத்துவானாம். பையன் ரொம்ப நல்ல பையன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கும் பிடிக்கணும். இப்படியெல்லாம் விட்டா நீ இப்படியே இருந்துருவ. அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ, வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு உங்க அப்பா அங்கிருந்து போறாங்க. இவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா இவரோட கடமையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காருடி. இவர் நான் என்னடி சொல்றது? அவங்க என்ன சொல்றாங்க? கல்லோடங்கிறாங்களா இல்லை கட்டடம் கட்டுங்கிறாங்களா? கல்யாணம் தானே பண்ணிக்க சொல்றாங்க. பண்ணிக்கோடி. இங்கே பாரு, கல்லோட கட்டடம் கட்டுன்னா நான் கட்டுவேன். கல்யாணம் பண்ணிக்கோனால என்னால் பண்ணிக்க முடியாது. வயன், இங்கே பாரு, லைஃப்பில் அது ஒரு இன்னொரு ஸ்டேஜ்டா. கண்டிப்பாக அது எல்லாரும் பண்ணுவாங்க. அப்படிலாம் ரூல்ஸ் கிடையாது. பிடிச்சா பண்ணலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அது ரொம்ப நெசசரியான ஒரு விஷயம் கிடையாது லைஃப்பில். இங்கே பாரு, லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காத. அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. மாட்டேன், என்னால் முடியாது. என்ன மேடமால முடியாது? அம்மா, அது அப்பாவோட ஃப்ரெண்டு. அவங்கிட்ட அதுக்குள்ளே சொல்லிட்டாரா? வயன், உங்கள் அம்மாவும் உங்கள் முன்னாடி நீல் டவுன் பண்ணி உங்களோட மடியில் அவங்க கையை வச்சுக்கிறாங்க. எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு வயன். என்னம்மா சொல்கிற? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. அந்த பையனே நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? உங்கள் அப்பா இது வரைக்கும் உருப்படியாக எந்த விஷயமே பண்ணதில்ல, இந்த ஒரே ஒரு விஷயத்தை தவிர. அவனை கல்யாணம் பண்ணிக்கோடி. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை திரும்பி பார்த்துட்டு உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. நீ சொல்லிட்டலம்மா, நான் எப்படி வேணான்னு சொல்லுவேன்? அவ்வளோதான். என் பொண்ணுனா என் பொண்ணு தான். உங்களோட டேஸுமே இப்படி தான் கிராஸ் ஆகுது. ஜேகே உங்களுக்கு தினம் தினம் இல்யூஷனில் வந்துட்டே இருக்கான். நாளைக்கு உங்களுக்கு மேரேஜ். இப்போ நீங்கள் உங்களோட ரூமில் இருக்கீங்க. பயன், என்ன ஆச்சு? எதுக்கு திடீர்னு கத்துற? அது அன்னைக்கு கிளப்பில் ஒரு பையனை பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எந்த பையன்? அதாண்டி, அந்த டேர் கொடுத்து நான் கூட போய் கிஸ் பண்ணல. ஆமாம், ஸ்ரீயோட அவளோட ஃப்ரெண்டு. உனக்கு எப்படி தெரியும்? அண்ணா சொன்னா, நீ அவள் வீட்டுக்கு போய் அவளை அரைஞ்சியாமே. ஆமாம், அது ஒரு கோவத்தில். சரி விடு. இப்போ அவனுக்கு என்ன? அவன் தினம் என்னோட கனவுல வராண்டி. தினமும் வரானா? தினம்னா தூங்கினா மட்டும் இல்லை, கண்ணை மூடினாலே வந்துடுறான். வந்து என்னென்னமோ பண்ணுறான்டி. என்னென்னமோ பண்ணுறானா? ஆமாடி. எப்படி நான் ஓப்பனாக சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் அதான் வயன். ஆமாடி, நான் அதனால தான் ஒரு தயக்கத்தோடவே ஓகேன்னு சொன்னேன். அம்மா என்கிட்ட நீல் டவுன் பண்ணி கேட்கவும் என்னால் நோன்னு சொல்ல முடியல. இப்போ நான் இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவன்கிட்ட போயிட்டு எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அவன் என்ன பண்ணுவான்? வயன், இது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் தான். நம்ம வேணா சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்ப்போமா? இப்போ வா, நாளைக்கு காலையில் கல்யாணம். என் அம்மா வெளியே போனால் எனக்கு கொன்னுடும். அது வேறு இருக்குல்ல. இங்கே பாரு வயன், இன்னைக்கு நீ ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்துகிட்டு தூங்கிடு. நான் உன் கூடவே இருக்கேன். மார்னிங் எல்லாம் சரியாயிடும். என்னடி சொல்கிற? ஸ்லீப்பிங் பில்ஸ் சாப்பிட்டா எப்படி சரியாகும்? அது நிறையா படத்தில் அப்படி தான்டி. மெமரி லாஸு, மென்டல் லாஸு எல்லாத்துக்குமே இந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டு தூங்கி எழுந்திரிச்சாங்கன்னா காலையில் சரியாயிடும். எனக்காக ட்ரை பண்ணி பாருடி. நான் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டேன், உனக்காக ஒரு ஸ்லீப்பிங் பில் சாப்பிட மாட்டேனா? கொடு. உங்கள் ஃப்ரெண்டும் அவள் பேக்கில் இருந்து ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்து கொடுக்குறா, சாப்பிடு. இப்போ நெக்ஸ்ட் டே காலையில் உங்கள் ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு மேக்கப் போட்டுட்ருக்கா. நீங்கள் அவளையே பார்த்துட்ருக்கீங்க. ஓய், என்ன நான் சொன்ன ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சு தானே? இல்லை. பரவாயில்லடா, இவ்வளோ நாள் நான் தூக்கமே இல்லாமல் இருந்தேன். அட்லீஸ்ட் ஒரு நாளாவது நல்லா நிம்மதியாக தூங்கினேன். தேங்க்யூ. வயன், நம்ம வேணால் மேரேஜ் முடிச்சுட்டு போய் சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கலாண்டா. அப்போது உங்கள் அப்பாவும் அந்த ரூம்குள்ளே வராங்க. வயன், அப்பா போகலாமா? போகலாம்ப்பா. இப்போ நீங்களும் உங்கள் அப்பாவோட கை பிடிச்சி நடக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. வயன், அப்பா ஐம் சாரி. எதுக்குப்பா? உங்ககிட்ட கோவமாக பேசினதுக்கும்
உன்னை கண்டபடி திட்டினதுக்கும். பரவாயில்லப்பா, ஒரு அக்கறையில் தானே பேசுனீங்க. ம் நான் உன்கிட்ட இது சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன் வயன். என்னதுப்பா? அது நீ பிறந்தப்போ அப்பா அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். உன்னை என் கையிலேயே வச்சுருப்பேன். உங்கள் அம்மா கிட்ட கூட கொடுக்க மாட்டேன். அவள் உனக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் உன்னை எடுப்பா. உன்னை அப்படி பார்த்துக்கிட்டேன். எனக்கு உன் மேலே ஏற்பட்ட அதீத அன்பு எனக்கு 2வது குழந்தையே வேண்டான்னு தோண வச்சிருச்சு. நான் அப்படியே என்னோட மொத்த அன்பையும் உனக்கு மட்டுமே கொடுக்கணும்னு நினச்சேன். அப்படி தான் உன்னை வளர்த்துனேன். ஆனால் ஒரு எல்லைக்கு மேலே எல்லாருமே நான் தான் உன்னை கெடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா உன் பொண்ணோட ஃப்யூச்சரே ஸ்பாயில் ஆகிடும்ட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா அப்படியே ஸ்ட்ரிக்டாக மாறிட்டேன். அப்போல்லாம் நான் உன் கண்ணுக்கு வில்லன் மாதிரி தெரிஞ்சிருப்பேன்ல? அப்பா அப்படியெல்லாம் இல்லை. அப்போ கூட நீங்கள் எனக்கு கோவப்படுற ஹீரோவாக தான் தெரிஞ்சிங்க. எனக்கு பயம்டா. ஒருவேளை நான் நாளைக்கே செத்துட்டா உன்னை யார் பார்த்துப்பா? திட்டிகிட்டேவாவது நான் உன்னை பார்த்துப்பேன்டா. நான் இல்லைனா என்ன அவ நீ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் உன்னை சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு. எனக்கும் வயசாயிட்டே போகுதில்ல. அப்பா அழுவாதீங்க. நானும் அழக்கூடாதுன்னு தான் நினச்சேன். 12 வருஷத்துக்கு அப்புறம் தானே நீ பிறந்த. இல்லைனா கூட நான் என் குழந்தைய அவளுக்கு பிடிச்ச மாதிரியே வாழட்டும், அவளுக்கு எப்போ தோணுதோ அப்போ கல்யாணம் பண்ணிட்டும் நான் இருந்திருப்பேன். ஓகேப்பா, நீங்கள் அழுவாதீங்க அப்படின்னு நீங்களும் உங்கள் அப்பாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ நீங்களும் உங்கள் அப்பாவும் அந்த சர்ச்சுக்குள்ளே என்டர் ஆகுறீங்க. நீங்கள் உங்கள் ஃபேஸை நிமிர்ந்து கூட பார்க்கல, கீழே குமிஞ்சே வரீங்க. இப்போ உங்கள் அப்பாவும் அந்த மாப்பிள்ளைக்கிட்ட உங்கள் கையை கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் அந்த மாப்பிள்ளைக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. ஓய், நிமிர்ந்து பாரு. நிமிர்ந்து என்னை பாருன்னு சொன்னேன். நிமிர்ந்து மாப்பிள்ளைய பார்க்குறீங்க. அங்கே ஜெய்கே நிற்கிறான். எப்படி இருக்க ஜெய்கே? நீங்கள் ஒரு வேர்ட் கூட பேசாமல் அவனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. என்னாச்சு வயன்? வயன் வயன் ஏன் அழுவுற? வயன் வயன் அங்கே இருக்க எல்லாருமே உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. ஜேகே உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்தி அந்த கல்யாணத்தையும் பண்ணுறான். இப்போ நீங்கள் ஜேகே கூட ஜேகே வீட்டில் தான் இருக்கீங்க. எனக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது. அதனால தான் நீ என்னை பார்த்தோன்னே அப்படி அழுதியா? ஆமாம், நான் எவ்வளோ பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா? எனக்கு இப்படிலாம் கனவு வருது. யோசிச்சு பாரு என் நிலமைய. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்னையும் கஷ்டப்படுத்தி அந்த பையனையும் கஷ்டப்படுத்தி அவ்வளோ அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருந்தேன். உன் முகத்தை பார்த்துப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்போ எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா இந்த உலகத்துலேயே நான் தான் சந்தோஷமான பொண்ணுன்னு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியா? அப்படின்னு ஜேகேவும் உங்களை இழுத்து அவனோட லேப்பில் உட்கார வைக்கிறான். என்ன பண்ணுற ஜேகே? நீ இல்யூஷன்லேயே நான் ஃபீல் பண்ணிட்டேன். ஆனால் நான் உன்னை ஃபீல் பண்ண வேண்டாமா? ஜேகே, அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல்லடி பொண்டாட்டி. ஐ லவ் யூ டி. ஜேகேவும் உங்களை பெட்டில் புஷ் பண்ணி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நெக்ஸ்ட் ஒன் ஷாட் RFFல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டெஸ்க் ஹீரோஸ். டாடா, பை பாய்.